வணக்கம் அவர்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் A35 பரந்தன் முல்லைத்தீவு பாதையில் நின்று கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 28ஆம் தேதி நடந்த பேரனர்த்தத்தால் இந்த பாலம் சேதமடைந்திருந்தது. இன்றைக்கு முழுமையாக இந்த பால வேலை நிறைவுற்ற நிலையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலத்தின் முதலாவது வெள்ளோட்டம் நடக்கிறது. இதை தான் இன்றைக்கி காணொலியை பார்க்குறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். பால வேலை முடிஞ்ச நிலையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலத்துக்கான பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கிறாங்க. பச்சை கலர் பெயிண்ட் ஒன்று தான் அடித்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலத்தில் தேவையற்ற சில இரும்பு பாகங்கள்லாம் இந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருவழி பாதையாக அமையப்போகுது. அதே நேரத்தில் வழக்கத்துக்கு மாறாக இந்த பாலத்தடிக்கு வரும்போது கொஞ்சம் உயரமாக வாகனத்தை செலுத்தித்தான் போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இவ்வளவு நாள் செய்த இந்த பாலத்தின் முதலாவது வெள்ளோட்டம் இந்த வாகனத்தை தான் முதல்ல பரிச்சாத்தம் செய்ய இருக்கிறாங்க. ஓகே, இப்போ வாகனம் முதலாவது பாலத்தில் இருவழி பாதை, அதில் ஒரு வழியில் பயணிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ நாங்கள் நடுப்புலேருந்து எடுத்து பார்ப்போம். எல்லோரும் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி தான் வாகனம் முதல்ல பயணிக்க ஆரம்பிச்சிட்டது. ஓகே, இப்போ நாங்கள் நடுவுலேருந்து எடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போய் சேர்ந்துருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, 100% சக்ஸஸ் என்று சொல்லலாம். தட்டப்பட்டான்னு பயங்கர சத்தமாக தான் இருக்குது. ஆனால் வெற்றிகரமாக வேலை முடிஞ்சு ஒரு பக்கம் போயிட்டது. பார்ப்போம், மற்ற பக்கம் வரதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இருவழி பாதையில் ஒரு வழியில் போயிட்டது. இப்போ மற்ற வழியில் வர்றதுக்காக வேண்டி அந்த வாகனத்தை திருப்பி கொண்டிருக்காங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு. முதல்ல இந்த பாலத்தில் வாகனம் வர காட்சியை எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல நிறைய இரும்புகள்லாம் கிடக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் அதை திருப்பி கொண்டிருக்கிறாங்க. இந்திய நாமி ஒருத்தர் அதை கைட் பண்ணி கொண்டிருக்கார். ஓகே, பாலத்தை வரப்போகுது. ஓகே, தான் இந்த இருபுறமுமே வாகனத்தை கொஞ்சம் உயரத்துக்கு கொண்டு போய் தான் அந்த பாலத்தில் போகக்கூடிய மாதிரி தான் இந்த பாலத்தை அமைச்சிருக்கிறாங்க. பாலத்தில் ஏதாவது அசைவு தொய்வு அப்படி எதுவும் ஏற்படுறதான ஒன்றுமே இல்லை, சத்தம் மட்டும்தான். மற்றும்படி எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு லெவலில் இந்த பாலத்தின் வேலை சக்ஸஸில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, மறுபக்கம் சேர்ந்துடுச்சு. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலத்தின் முதலாவது டெஸ்டிங் முடிஞ்சது. ஓகே, முதலாவது பாலத்தின் வெள்ளோட்டம் முடிஞ்சது. இப்போ அடுத்து JCB ஒன்று அதில் வர்றதுக்கு இருக்குது. எங்கே வந்தீங்க எல்லாரும்? இருங்க, வெயிட், என்ன மை கட்டிடம் இருங்க. எங்கே வந்தீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க? எங்கே? பிரமதனாரில் வந்தீங்களா பார்க்குறதுக்கு? இப்போ இன்றைக்கி தான் முதல் தடவை வந்தீங்களா? ஏற்கனவே இந்த பாலத்தில் போயிருக்கீங்களா? அதுதான் முதல் போயிருக்கீங்களா? ஓகே, நீங்கள் எல்லாம் டீமாக வந்தீங்களோ? இந்த இங்கே ஒரு பெரிய தலை ஒன்று நிற்கிது, அதுதானே? அண்ணா சொல்லுங்கள், என்ன இப்போ பாலம் வேலையெல்லாம் முடிஞ்சிருக்குது, எப்படி சந்தோஷப்படுறீங்களா? சந்தோஷம் தான். அப்போ இந்தியன் ஆர்மின்ற
அவங்களுடைய ஆதரவு தான் நடந்திருக்கு. ஸோ அவர்களுக்கு எது சொல்ல போகிறீங்களா? அவர்களுக்கு நன்றி தவிர ரெண்டு என்ன சொல்கிறது, அது தானே என்ன நன்றி தான் சொல்லுவோம். பெருமுதவியாக செய்திருக்கீங்க, அது தானே போக்குவரத்து இல்லை தடப்படாமல் செய்திருக்கீங்க. ஓகே, இன்னொரு ஒரு நாள் 2 நாளில் இதில் போக்குவரத்து போக்குவரத்து பிரச்சனை இல்லை. ஓகே, நன்றி, சந்தோஷம். ஓகே, பாய் பாய். வேலையெல்லாம் முடிச்சு இராணுவ முகாம் போய் கொண்டிருக்கும் போது எடுக்கப்பட்ட காட்சி தான் இது. எதேச்சியாக எங்கட கேமராவில் ஆகப்பட்ட ஒரு விஷயம்தான். இது கிளிநொச்சி டவுனில் போய் கொண்டிருக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ. ஓகே மக்களே, புதிய பாலம் இப்படி இருக்குது. போகிறதுக்கு ஒரு பாதை, வாரதுக்கு ஒரு பாதை, அதே போல் நடக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் 2 பாதைகள் இருக்குது. இது நடக்கிறதுக்கு அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா வேலை முடியலை. உங்களாலே நடக்கக்கூடிய பாதை. கண்டமலை பாலத்தில் வெள்ளோட்டம் நடந்தது இன்றைக்கி காணொலியாக காட்சிப்படுத்துது. நிச்சயமாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.